இந்திய இசை உலகமே ஒரு பொன்னான குரலை இழந்திருக்கிறது. பலர் மனதில் நீங்காத இடம் பிடித்த பின்னணி பாடகி ஜானகி அம்மா அவங்க நம்மை விட்டு உடலால் பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பாடலை கேட்டாலே அது சோகமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தாய்ப்பாசமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, அதை தானாகவே ஒரு கேரக்டராக மாதிரி நமக்கான அந்த உணர்வு பூர்வமான ஒரு பாடலை கொடுக்கும் அந்த குரல் இன்று ஓய்வு பெற்றிருக்கிறது. 1938 ஆந்திராவில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலேயே ரொம்ப இசை மீது ஆர்வம் வச்சிருந்தாங்க. முறையான பயிற்சியோடு தன் திறமையை வளர்த்து கொண்ட இவர் திரை உலகத்துல உயர்ந்த நட்சத்திரமா மாறுவாங்க அப்படின்னு அப்போது இருக்க யாருக்குமே தெரியாது. 1960களில் திரைப்பட பாடகியா அறிமுகமான இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு எண்ணிலடங்காத மொழிகளில் தன்னோட பாடலை பாடிக்கிட்டே இருந்தாங்க. கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார். 1960களில் ஆரம்பித்த அம்மாவோட இசைப்பயணம் ஓரிரு நாள்லையோ ஓரிரு பாடல் வெற்றியிலையோ நின்றுவிடவில்லை. எத்தனை பாடல்கள் இனங்களை சொல்லி நம்மளை கண்ணீர் வடிக்க செய்திருக்கு தெரியுமா? அதில் எல்லாம் இப்படி ஒரு குரலில் கேட்டுவிட மாட்டோமா என்று ஏக செய்திருக்கிறது. எத்தனையோ ஃபேன்ஸ் ரசிகர் பட்டாலும் குவிஞ்சு கிடக்க எல்லாரோட உள்ளத்திலையும் நிறைஞ்சிருக்காங்க அம்மா ஜானகி. பெரியவங்க பெரியவங்க வர இவங்க இல்லாத பாடல் கச்சேரிகளே எதுவும் இருந்திருக்காது. அவங்க பாடலுக்கு மட்டும் உயிரில்லை, திரையில் வரும் அனைத்து நாயகிகளுக்குமே இவங்களோட குரல் உயிரோட்டம் கொடுத்தது என்று சொன்னால் மிகையாகாது. ஒவ்வொரு நடிகையும் பார்க்கும்போது ஜானகி அம்மாவோட குரல் இவ்வளவு பெரிய அபார திறமையை கொண்ட இவங்களுக்கு பல்வேறு திரைப்பட விருதுகள், பல்வேறு தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு. புகழோட உச்சியில் இருந்தப்பையும் கூட மக்களோட மனசை ஜெயிக்கிறது தான் இங்கே பெரிய விஷயம். மற்றபடி விருதெல்லாம் அவ்வளோ பெரிய இது இல்லை அப்படின்னு மக்களின் மீது பேரன்பு கொண்ட இவர் பக்தி முதல் பாசம் வரை எல்லா எமோஷனலையும் கலந்து பாடக்கூடிய உன்னத பாடகி. நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு தொழிலாக பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஜெயிக்கவே முடியாது. அதை நம்ம உணர்வு பூர்வமாக நேசிக்கணும். அப்போ தான் நாம் அந்த கேரக்டராகவே மாற முடியும். உதாரணத்துக்கு ஒரு கவிஞன் கவிதை எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கேரக்டராக மாறினா தான் அந்த முழு உணர்வையும் சொல்லி முடிக்க முடியும். அதே மாதிரி தான் அம்மா அவங்க எடுத்த பாடல்கள் அனைத்தையுமே அந்த கேரக்டராகவே மாறி ஒரு ஹிட்டான பயங்கர ஹிட்டை கொடுத்துருக்காங்க. செந்தூர பூக்கிட்ட கதாநாயகி தூது விடுறாங்க. என்னோட மன்னனை காணும், என் மன்னனை கண்டுபிடி, நீ கொஞ்சம் சொல்லிட்டு போகணும் பாடல் வரி. சந்தங்களோட இணைச்சு அம்மா பாடும்போது அடாட சொல்லவே முடியாதுங்க. டோட்டல் சரண்டர் தான் எல்லாரும். அதே போல் ஒரு மகன் தீர்றான். அம்மா நீ எங்கே அம்மா? ஒன்றை விட்டா எனக்கு 6 அம்மா. நான் எங்கேயுமே போகலை, நான் உனக்குள்ளே தான் இருக்கேன், நீ நல்லா பாறேன், உனக்குள்ளே நான் தெரிவேன் அப்படின்னு ஒரு தாயை இழந்த பிள்ளைக்கு அந்த குரல் தைரியத்தை கொடுக்கும். எத்தனையோ கண்ணீர்களையும் சந்தோஷங்களையும் வரவழைச்ச குரல். ஒரு பாடகியாக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சகாப்தத்தை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. 1960களில் தேடப்பட்ட குரல் வேறு, அதே 2020களில் தேடப்பட்ட குரல் வேறு. எல்லாம் இதுக்கும் தன்னோட குரலை மாற்றி அதற்கு ஏற்றார் போல பாடுறது அப்படின்னா அவ்வளோ பெரிய எளிமையெல்லாம் கிடையாது. இசையமைப்பாளர்கள் எல்லாமும் சரி, பாடலாசிரியர்கள் எல்லாமும் சரி, அம்மாவை பற்றி பேசும்போதே சொல்லுவாங்க, எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் அந்த ஒரு பாடலின் ஒட்டுமொத்த குரலாகவே அவர் மாறிவிடுவார். அதுதான் ஒவ்வொரு பாட்டுமே ஹிட் அடிக்கிறதுக்கான காரணம். அந்த கேரக்டராகவே அவங்க மாறிடுவாங்க. அதனால தான் இந்த படம் வெற்றிக்கான காரணம் அப்படின்னு ஏகப்பட்ட தேசிய விருதுகள், மாநில விருதுகள் எல்லாமே குவிஞ்சு கிடக்கு. இப்போ பாட வர்ற புதிய பாடகர்களுக்கு அம்மாவின் குரல் தான் ஒரு நல்ல வழிகாட்டி. எவ்வளவு தான் போட்டி இருந்தாலும் ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் எல்லாரோடும் பழகவும் முடியும். இந்த உலகத்தில் நின்று ஜெயிக்கவும் முடியும். போட்டி வந்துடுச்சு, ஐயோ நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வாடி வதங்க தேவையில்லை அப்படின்னு ஒரு பெண்ணாக முன்னின்று பெண்ணால் நிச்சயமாக சாதிக்க முடியுங்க. ஏன் முடியாது? இந்த அம்மா இருக்காங்க அப்படின்னு ஒரு உதாரணமாக கூட நம்மளால் முன்னெடுத்து நம்ம திறமையை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு வழிகாட்டியும் ஜானகி அம்மா தான். திரைப்பட பாடல்கள் மட்டும் இல்லாமல் பல பக்தி பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள்னு இவர் குரல் ஒழிக்காத பாடல் வரிகள் எதுவுமே கிடையாது. எல்லாம் கவனிச்சுக்கோங்க. அவர் நமக்கு இப்போ உடலளவில் தான் நம்ம கூட இல்லையே தவிர உணர்வு பூர்வமாக பாடல் வரிகளாக நம்மோட தான் இருக்காங்க. அம்மாவோட ஆத்மா ஆழ்ந்த அமைதி பெற
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இளைப்பாருங்க, மறைந்தாலும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வைத்து விட்டீர்கள். ஒவ்வொரு வீட்லையும், ஒவ்வொரு இதயத்திலையும், ஒவ்வொரு ரேடியோ பெட்டியிலையும், ஒவ்வொரு மியூசிக் பிளேயர்லையும் உயிரோட்டமாய் உயிருடன் வாழும் உங்களுக்கு தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப் மூலமாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். யார் யாருக்கெல்லாம் ஜானகி அம்மாவோட பாட்டு ரொம்ப பிடிக்கும், மறக்காம என்ன பாட்டு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. அம்மாவோட புகழை இளமெல்லாம் நம்ம சேனல் மூலியமா தெரியப்படுத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா அம்மாவின் நினைவாகவும் எங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பாராட்டாகவும் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆன்லைன் லைக்கான கிளிக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதில் தான் ஓய்ந்திருக்கிறதே தவிர அவரின் குரல் தேசம் உயிர்ப்புடன் உள்ளவரை ஒழித்து கொண்டே தான் இருக்கும் நம்மோட இதயத்தில். கடவுளை எல்லாரும் பிரார்த்திச்சுக்கோங்க. ஆன்மா அந்த அமைதி பெறட்டும். மேலும் ஒரு சிறந்த தொகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.